டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய குரூப் எக்ஸாம் எல்லா குரூப் எக்ஸாம் கூடிய காமன் டாபிக்ஸை பார்த்துட்ருக்கோம். குரூப் 2A, குரூப் 2, விஏஓ, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமான காமன் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே அறநூல்கள் இருக்கக்கூடிய நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இன்னா நாற்பது மற்றும் இனிவை நாற்பது இந்த 2 டாப்பிக்கும் பார்ப்போம். அறநூல்கள் இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ் எல்லாமே தமிழ் இலக்கியம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இப்போது இன்னா நாற்பது பற்றி பார்ப்போம். இன்னா நாற்பது இது 17 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒரு நூல். இன்னா அப்படின்றதுக்கான மீனிங் துன்பம். துன்பம் சார்ந்த 40 பாடலில் தான் இது சொல்லுது. அதாவது இன்னது இன்னா என 40 பாடல்கள் கூறுவதால் இது இன்னா 40 அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துக்கள் இருக்குது. அதே போல் ஒவ்வொன்றும் இன்னா அப்படின்னு எடுத்து கூறதுனால தான் இது இன்னா 40 அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னா 40 துன்பம் தரும் நிகழ்வுகளின் தொகுப்பு அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. துன்பம் தரும் நிகழ்வுகளின் தொகுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இன்னா 40 நூலை தான் குறிக்கும். இதில் கடவுள் வாழ்த்து இல்லாமல் 40 பாடல்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்தோம்னா 41 பாடல் இருக்குது. ஆசிரியர் கபிலர். பாவகை வெண்பா பாவகை. இன்னிசை வெண்பாக்களால் ஆன பாடல் தான் எல்லா பாடலுமே. நூல் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல் தான் இது. இதில் 164 கூடாசல்களை பற்றி பாடல்களில் சொல்லியிருக்காங்க. அதாவது 40 பாடல்கள்னு சொன்னோம். கடவுள் வாழ்த்தோட 41 பாடல்கள். இந்த எல்லா பாடல்கள்லையும் ஒட்டு மொத்தமாக 164 கூடா செயல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னா செயல்களை சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்துல சிவன், பலராமன், திருமால், முருகன் என்னும் 4 கடவுளரையும் வணங்காமை துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 கடவுளை வணங்காமல் இருக்கிறது ஒரு துன்பம் மிகுந்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கடவுள்னு பார்த்தோம்னா சிவன், பலராமன், திருமால், முருகன். இங்கே இருக்கக்கூடிய 4 கடவுள் சிவன், பலராமன், திருமால், முருகன். இந்த 4 கடவுள் வழங்காமை துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடவுள் வாழ்த்துலேயே சொல்லியிருக்காங்க. 40 என்னும் எண் தொகையால் குறிக்கப்பெறும் 4 கீழ்கணக்கு நூல்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 40 அப்படின்ற எண் வரக்கூடிய 4 நூட்கள் எதுன்னு பார்த்தோம்னா கார் 40, களவழி 40, இன்னா 40, இனிவை 40. 40 அப்படின்ற பேர் இந்த 4 நூட்களிலுமே வருது. இந்த 4 நூட்களில் அகம் மற்றும் புறம் பற்றிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா கார் 40, களவழி 40 இது ரெண்டும் அறம் மற்றும் புறம் சார்ந்த நூல்கள். அறம் மட்டுமே கூறக்கூடிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா இன்னா 40, இனிவை 40 இது ரெண்டுமே அறம் பற்றிய நூல்கள். அதே அகம் புறம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார் 40, களவழி 40. அதே போல் பாடல்கள் மட்டும் இல்லாமல் கடவுள் வாழ்த்து பாடல்லையுமே இன்னா அப்படின்ற சொல் இருந்துகிட்டே தான் இருக்குது. பாடல்களில் எல்லா பாடல்களையும் இன்னா என்ற சொல் இடம்பெற்றிருக்கும். அதே போல் கடவுள் வாழ்த்துலையும் இன்னா அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வாழ்த்துல சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன் ஆகியோரை குறித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சமய பொதுநோக்கு உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சைவ சமயம், வைணவ சமயம் அப்படின்னு எந்த ஒரு வேதமுமே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. அது ஆசிரியரை சொல்கிறாங்க. சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நூலை இயற்றிய கபிலரும் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய கபிலரும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கபிலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கபிலர்களோட லிஸ்ட்டு தான் இது. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா இன்னா 40 பாடிய கபிலர் ஒருத்தர், 11ஆம் திருமுறை கூறப்படும் கபிலதேவ நாயனார் இவர் இன்னொருத்தர். அதாவது பெரிய புராணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 11ஆம் திருமுறையில் கூறப்படக்கூடிய கபிலதேவ நாயனார் அப்படின்ற கபிலர் வேற ஒரு கபிலர். அது மட்டும் இல்லாமல் பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் இவர் ஒரு கபிலர். அகவரப்பா பாடிய கபிலர் இவரும் வேறு ஒரு கபிலர். பன்னிரு பாட்டியலில் சில பாடல்களே கபிலர். ஸோ இப்படி கபிலர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் இன்னா 40 எழுதின கபிலர் ஒருத்தர். அவர் சங்க காலத்துக்கும் இந்த கபிலருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதான் சொல்ல வராங்க. இன்னா 40 இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் இதுதான். இந்த பாடல் பார்த்தோம்னா முக்கல் பகவன் அடி தொழாதார்க்கு இன்னா, பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகு இன்னா, சக்கரத்தானை மறப்பு இன்னா, ஆங்கு
இன்னா சத்தியான் தாழ் தொழாதார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னா நாற்பது பற்றின தகவல்கள். அடுத்தது இனிவை நாற்பது பற்றி பார்க்கலாம். இனிவை நாற்பது இது எழுதும் வந்து பூதஞ்சத்தனார், அதே இன்னா நாற்பது எழுதும் வந்து கபிலர். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இனியவை இது எழுதும் வந்து பூதஞ்சத்தனார் தான். 40 வெண்பாக்கள் ஆன நூல் இதுவும், அதுவும் 40 பாடல்கள் தான். ஏன்னா நூலோட பேர்லேயே இருக்குது 40 அப்படின்ட்டு. 17 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. நல்லது அல்லது இனிமையான கருத்துக்களை எடுத்துக்கூடும் இது ஒரு நீதி நூல், அதுவும் நீதி நூல் தான். அதாவது அறம் சார்ந்த நூல்கள் முன்னே பார்த்தோம். அறம் சார்ந்த நூல்களில் 2 எதுனா இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, ரெண்டுமே அறம் சார்ந்த நூல்கள். அது முன்னே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஆறு நாற்பது, களவழி நாற்பது ரெண்டுமே வந்து அகம் மற்றும் புறம் பற்றியவை. அது இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் அறம் பற்றியவை அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒவ்வொரு பாடல்லையும் வந்து 3 நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இது வந்து இனியவை நாற்பது, அதனால் ஒவ்வொரு பாடல்லையும் 3 நல்ல கருத்துக்கள் இருக்குது. அதே இன்னா நாற்பதில் ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துக்கள் இருக்கும். இதில் வந்து 3 நல்ல கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகள் மூவரையும் வணங்குதல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அதில் வந்து 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன, கூடா செயல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் வந்து இனிவை நாற்பது தான். இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் வந்து இனிவை நாற்பது. இதை எழுதின ஆசிரியர் பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சத்தனார். இவர் வந்து தந்தை, அதாவது இவரோட தந்தை வந்து மதுரையில் தமிழாசிரியர் பணியாற்றவர். தந்தையோட பேர் தான் பூதன், அவரோட பேரோட சேர்த்து தான் பூதஞ்சத்தனார் அப்படின்னு ஆசிரியருக்கு பெயர் வந்திருக்கு. இவங்க வாழ்ந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா பாண்டிய நாடு தான். சிவன், திருமால், பிரம்மன் இந்த 3 பேரை பற்றியுமே பாடியிருக்காரு. அதாவது மும்மூர்த்திகளை பற்றி பாடியிருக்காரு, முன்னே பார்த்தோம். ஸோ இவர் வந்து பிரம்மனை வந்து பாடியிருக்கிறதுனால கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தியவர், அதாவது 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இவர் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இன்னா நாற்பதில் பல கருத்துக்களை அப்படியே இழுத்தாள்ருக்காரு. இவர் அவர் காலத்துக்கு பிந்தியவர், அதாவது கபிலர் காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கபிலர் வந்து 4ஆம் நூற்றாண்டு, அவரோட கருத்துக்களை வந்து இவர் வந்து எடுத்து மறுபடியும் பாடியிருக்கிறதுனால கபிலருக்கு பிந்தையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவரோட காலம் வந்து கிபி 725லேருந்து கிபி 750க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட சமயம் வந்து வைதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வ சமய நோக்குடையவராயிருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சமயத்தையும் வந்து இவர் சர்வ சமய நோக்குடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இனிய பொருட்களை எடுத்து கூறும் பாடல்கள் வந்து 4 கருத்துக்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து 4 நாளதாக இருக்குது. மற்றது எல்லாமே 3 கருத்துக்களுடைய பாடல்கள். அதாவது ஒவ்வொரு பாடலுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையில் ஒரே பாடலில் வந்து 4 கருத்துக்கள் இருக்கக்கூடியது 4 தான் இருக்குது மொத்தம் 40 பாடல்களில். அது என்னென்ன பாடல்கள்னு பார்த்தோம்னா முதல் பாடல், 3ஆம் பாடல், 4ஆம் பாடல், 5ஆம் பாடல், அதாவது 2ஆம் பாடலை தவிர தொடர்ந்து வரக்கூடிய முதல் 4 பாடல்கள் 2ஆம் பாடலை தவிர 4மே வந்து 4 இனிய பொருட்களை உடையது. மற்ற எல்லா பாடலுமே எஞ்சிய எல்லாம் 3 இனிய பொருட்கள் இருக்கக்கூடிய பாடல்கள். மீதி இருக்கக்கூடிய 36 பாடல்கள் சரிங்களா. இதில் 4 போச்சுன்னா மீதி 36 பாடல்கள் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே 3 கருத்துக்கள் தான் இருக்கும். அந்த 3 கருத்துக்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 2 அடிகளில் 2 பொருட்களும் பின் 2 அடிகளில் 1 பொருட்களும் மொத்தமாக இருக்கக்கூடியது 4 அடின்னு சொல்லிட்டோம். 4 அடிகளில் முதல் 2 அடிகளில் வந்து 2 அடிகளில் 2 பொருட்களும் கடைசியாக இருக்கக்கூடிய 2 அடிகளில் 1 பொருளும். ஸோ மொத்தமாக 3 பொருள்கள் இருக்கக்கூடிய 36 பாடல்கள் இருக்குது. 4 கருத்துக்கள் இருக்கக்கூடிய 4 பாடல்கள் இருக்குது. வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்ற தலைப்பிட்டு அமைந்திருப்பதனால் இதனை வந்து இனியவை 40 அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா இனியவை 40, இனியது 40, இனிய 40 இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கொடுத்து கேட்கலாம். இனிது 40, இனியது 40, இனிய 40 இது வந்து வேறு பெயர்களா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இவற்றுள் இந்த பாடல்கள் வந்து ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் 1 மட்டுமே பாக்குரோடை வெண்பாவை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் ஒன்று மட்டுமே பக்ருடை வெண்பாவை சார்ந்தது. அதாவது 8 அடிகள் இருக்கக்கூடிய பாடல், மீதி எல்லாமே 4 அடிகள் இருக்கக்கூடிய பாடல். ஏனைய அனைத்தும் இன்னிசை வெண்பாவினால் ஆனது. இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் பக்ருடை வெண்பா, மீதி எல்லாமே இன்னிசை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாடல் பக்ருடை வெண்பா, மீதி 39 பாடல் இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. இதில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, கண் மூன்றுடையான் தாள் சேர்தல் கடிதினிதே, தொல்மான் துழாய் மாலை ஏனை தொலதினிதே, முந்துர பேணி முகநான்கு உடையானை சென்றமர்ந்தேத்தல் இனிதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இனியவை நாற்பதோட தகவல்கள். ஸோ இன்னா நாற்பது, இனியவை நாற்பது 2 அறநூல்களை பற்றி பார்த்துட்டோம். ஏற்கனவே நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இதை பற்றின வீடியோஸும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்துக்கோங்க. அறநூல்கள் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ குரூப் எக்ஸாமுக்கு வரக்கூடிய காமன் டாபிக் எல்லாமே, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, விஓ, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய காமன் டாபிக்ஸை நம்ம சேனலில் விரிவாக பார்ப்போம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.